ஹாய் கைஸ், 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான விஷயம் தாங்க நடந்திருக்கு. வேற யாருக்கு இல்லைங்க, இந்தியாவே சேர்ந்த 29 வயசான வினேஷ் போகத்துக்கு தாங்க இந்த பிரச்சனை நடக்குது. ஸோ இவங்க யாரு, என்ன பிரச்சனை, எதனால டிஸ்குவாலிஃபை பண்ணான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணிருங்க. இவங்களுக்கு நடந்தது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அன்ஃபேருங்க. இந்த மாதிரி எந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு நடந்ததே கிடையாது. வினேஷ் போகட் இவங்க யாருன்னா 1994 ஹரியானால பிறக்குறாங்க. இவங்க அப்பா பேர் ராஜ்பால் போகட். இவங்க பாத்தீங்கன்னா இந்தியாவோட பெஸ்ட் ஃபீமேல் ரெஸ்லர் கூட சொல்லலாம். இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரெஸ்லிங் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். வினேஷ் போகட் பாத்தீங்கன்னா 50 kg உமன் ரெஸ்லிங் காம்படிஷன்ல கலந்துக்கிறாங்க. கலந்து எல்லாருமே பீட் பண்ணிட்டு செமிஃபைனல்ல நம்பர் 1 பிளேயரான யூயி சுசாகியை தோக்கடிச்சிட்டு ஃபைனலுக்கு ரீச் ஆகுறாங்க. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க 50 kg கரெக்டாக தான் இருந்துச்சு. செமிஃபைனல் அப்புறம் பாத்தீங்கன்னா 2 கிலோ பாத்தீங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு கூடிருச்சு. ஃபைனலுக்கு ஒரு நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா 52.5 kg இருக்காங்க. பட் இவங்களோட வெயிட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 50 kg தாங்க வெயிட் கேட்டகரி. ஸோ அதனால என்னென்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரே நாள்ல 2 கிலோ கம்மி பண்றாங்க. இவங்க எந்த மாதிரி வெயிட்டை குறைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹேரை கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் டயட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. எதுவுமே சாப்பிட்லாங்க. இந்த ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் டயட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. ஓவர ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெயினாக பார்த்தீங்கன்னா பிளட் ட்ரான் பண்ணுறாங்க. பிளட் ட்ரான்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ல கேஷ் வித்ட்ரா பண்ணுறோம்ல, அதே மாதிரி தாங்க உடம்புலேருந்து பிளட்டை வெளியே எடுக்கிறாங்க. அது பிளட் வித்ட்ரான். இவங்க போராடி ஃபைனல்ஸ்க்கு ஒரு நாள் முன்னாடி கஷ்டப்பட்டு 50 kg கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபைனல்ஸ்க்கு ரெடி ஆகுறாங்க. ஃபைனல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெயிட் செக் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வினேஷ் போகத்தோட வெயிட் பார்த்தீங்கன்னா 50.1 kg இருக்கு. ஸோ பாரிஸ் ஒலிம்பிக் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட இந்த மேட்ச் பங்கேற்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. டிஸ்குவாலிஃபைடுன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஈவன் சில்வர் மெடல் கூட இல்லைன்னு சொல்றாங்க. இந்தியா மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இந்த டைம்ல வெறும் 100 கிராம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு மட்டும் மன உளைச்சல் இல்லை, இந்த மக்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் ஆயிடுச்சு. எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது லைஃப்ல. ஸோ அது யாருக்கு நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த வினேஷ் போகட் அவங்களுக்கு நடந்திருக்குங்க. ஸோ இதனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட்டை காமிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 years பேக் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு உமன் ரெஸ்லர்ஸ்க்கு. என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை சேர்ந்த எம்பி, இவங்க யார் அப்படின்னா ரெஸ்லர்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட பிரசிடென்ட். இவங்க மேலே உமன்ஸ் ரெஸ்லர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ரெஸ்லர்ஸ் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுக்காக ப்ரொட்டஸ்ட் கூட பண்ணுறாங்க. இந்த ப்ரொட்டஸ்ட்ல கூட வினேஷ் போகட் முன்னிலிருந்து நடக்குதுங்க. அந்த அளவுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் மேல மரியாதை வச்சிருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பாலிடிக்ஸா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த டெசிஷன் பாலிடிக்ஸால நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு சைடு என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக யாரோ சதி செய்யறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஒரு ஆள் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நியூஸ் தாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு லைஃப்ங்க. இது லைஃப் மட்டும் இல்லை, இவங்களோட கனவு கூட. அந்த கனவு ஒரு நொடியில எல்லாம் மறைஞ்சு போகுதுன்னா யாராலுமே ஏற்றுக்க முடியாது. எவ்வளோ பெரிய மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட ஏற்றுக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு விஷயம் தான் இந்த நடந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க என்னென்ன காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு அடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறேன். காமன்வெல்த் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைம் கோல்டு அடிச்சிருக்காங்க. 2014, 2018, 2022 3 டைம்ஸ் கோல்டு அடிச்சிருக்காங்க. ஏசியா கேம்ஸ்ல ஒரு முறை கோல்டு அடிச்சிருக்காங்க. இவங்க எவ்வளவு மன வேதனையில் இருந்திருந்தா ரெஸ்லிங் விட்டு ரிட்டையர்மெண்ட் பண்ணிருப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. வினேஷ் போகட்டுக்கு சப்போர்ட்டா ஜோர்டான் புரோ, இவர் பாத்தீங்கன்னா மென்ஸ் ரெஸ்லர். இவங்க என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் இவங்களுக்கு சில்வர் மெடல்ல கொடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம 1 kg எக்ஸ்ட்ரா அலோவ் பண்ணணும் இனிமே இப்போ ஒலிம்பிக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. வினேஷ் போகட் கடைசியா சில்வர் மெடலுக்கு அப்பீல் பண்ணிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி இனிமே தான் தெரியும். ஆனா கண்டிப்பா என்னைய பொறுத்த வரைக்கும் சில்வர் மெடல் கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்கலன்னா பாரிஸ் ஒலிம்பிக் கமிட்டிக்கே ரொம்ப அசிங்கமான விஷயமா போயிடும். சோ இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. கமெண்ட் செக்ஷன்ல இந்த டெசிஷன் ஃபேரா அன்ஃபேரான்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா டிசர்வ்டு ஃபைனலிஸ்ட். அது மட்டும் இல்லாம இந்த கேம் நடந்திருந்தால் இவங்க தான் கண்டிப்பா வின் ஆயிருப்பாங்க. ஏன்னா நம்பர் 1 பிளேயரான யூயி சுசாகியை தோற்கடிச்சு தாங்க வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட பேட் லக்னு கூட சொல்லலாம்.